Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா வாட்ஸ்அப்ல சூப்பரான ஃபீச்சர் வந்து இப்போ ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பீட்டா டெஸ்டிங்ல தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ன ஃபீச்சர் யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி யூஸ் பண்றது எல்லாமே ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்ல போகிற இந்த ஃபியூச்சர் வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு முன்னாடியே டெலகிராம் வந்துருச்சு. நிறைய பேர் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபியூச்சர்னா, ஒரு மெசேஜை தவறுதலாக மிஸ்டேக்கோட யாருக்காவது சென்ட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணி அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்குவோம். டெலகிராமில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபியூச்சர் வரப்போகுதுன்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம். பட் இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்லையும் இனிமேல் நீங்கள் ஒரு மெசேஜை தவறுதலாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, யாருக்காவது முக்கியமான மெசேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறப்போ மிஸ்டேக்கோட டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை எடிட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்டை ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மோடர் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் நம்பர் எப்போ வேணால் பேன் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ண நினச்சா கூட அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் பேன் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ மோடர் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிட்டு உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் யாருக்காவது ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுறீங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, அச்சோ மிஸ்டேக்கோட சென்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணும். ஸோ அதை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இதனால் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா முடியாது. இப்போ எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மெசேஜ் தப்பாக சென்ட் பண்ணீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே த்ரெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த சென்டென்ஸில் எந்த போர்டு உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்கோ அல்லது அந்த சென்டென்ஸே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும், நீங்கள் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் எடிட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ நிமிஷம் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், சின்னதில் பெருசாகவே இருக்குது. என்னதுன்னா, நம்ம எந்த ஒரு மெசேஜை எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறோமோ அது அங்கே எடிட்னு சொல்லி ஷோ ஆகுது. அதுவே காட்டி கொடுத்தது வாட்ஸ்அப்பு இந்த ஃபியூச்சர் நீ கொடுத்துட்டு இப்படி காட்டி கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி நமக்கு தான் சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம எடிட் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம். ஆப்போசிட் பர்சன் டே என்னத்தையோ எடிட் பண்ணியிருக்கேன், மறக்காம என்ன எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லடா தெரியாம மிஸ்டேக்கோட சென்ட் பண்ணிட்டேன்னா, தம்பி நீ மிஸ்டேக்கோட சென்ட் பண்ணிருக்க மாட்டேன், நீ வேற எதையோ சென்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா நான் மிஸ்டேக்கோட தான் சென்ட் பண்ணேன், அதை மட்டும் எடிட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு சண்டையை மூட்டி விட்டுரும். இந்த ஃபியூச்சர் எடிட்டட் ஷோ ஆகாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த எடிட்டட் ஐகான் ஷோ பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சிங்கன்னா லைக் கொடுங்க, வீடியோ கொடுத்து எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிக்கல ப்ரோனா நோன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர் எடிட் பண்ணி இப்படி காட்டி கொடுத்தாலும் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிஸ்டேக்கோட சென்ட் பண்ண ஒரு மெசேஜை நம்ம ரீஎடிட் பண்ணிக்கிறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்ததுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தில் மறக்காம